ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிசிசி அண்ட் ஆர்சிசி இதோட டிஃபரன்ஸையும் சைட் லெவல்ல எக்ஸ்பிளனேஷனும் கேட்டிருந்தாரு. பிசிசினா பிளைன் சிமெண்ட் கான்கிரீட். இதுல சிமெண்ட், சாண்ட், ஜெல்லி, வாட்டர் இதெல்லாம் இருக்கும். ஆனா ஸ்டீல் ராட்ஸ் இருக்காது. இது யூஸ்வலா ஃபவுண்டேஷன் ஃபூட்டிங் கீழயும் ஆர் ஃப்ளோர் பேஸ்ல யூஸ் பண்ணுவோம். இதோட மெயின் பர்பஸே சாயில் சர்ஃபேஸ்ல அன்இவன் ஏரியாவை லெவல் பண்றதுக்கும், ஸ்ட்ரக்சருக்கு நீட்டான ஒரு பேஸை கிரியேட் பண்ணவும், சாயில்ல ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும், கான்கிரீட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு டைரக்டா சாயில் கான்டாக்டை அவாய்ட் பண்றதுக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு உங்க பெட்ரூம்ல இருக்க கட்டில் தான் பிசிசி, அதாவது பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்னு நினைச்சுக்கோங்க. நீங்க அது மேல ஏறி நின்னா நீங்க தான் ஆர்சிசி, அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட். இப்போ அந்த பிசிசி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் லைஃப் லாங் நிலைச்சு நிற்கும். ஆர்சிசினா என்னன்னு பார்க்கலாம். இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட். ரீஇன்ஃபோர்ஸ்டுனா இதுக்கு அர்த்தமே ஸ்டீல் ராட்ஸை ஆட் பண்ணிருப்போம். கான்கிரீட் வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபேமஸ்னு தெரியும். ஆனா ஸ்டீல் இதோட டென்ஷனை ரெசிஸ்ட் பண்ணும். இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது ஸ்ட்ரக்சருக்கு டியூவல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஆர்சிசியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா காலம்ஸ்க்கு, பீம்ஸ்க்கு, ஸ்லாப்ஸ், ஸ்டேர் கேஸ், லிண்டலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பிசிசினா பேஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆர்சிசி தான் பில்டிங்கோட பேக் போன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம தினம் ஒரு தகவல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.